என்னோட லைஃப்பில் டெய்லி நடக்கிற ஹாஃப் டே ரொட்டீன் மட்டும் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காலைல எழுந்திச்சி காலை வேலையை முடிச்சுட்டு எங்களோட துணியெல்லாம் துவைச்சிருவேன். நாங்களே கையிலே துவைச்சிடுறது. ஏன்னா டெய்லி மிஷின் போட்டால் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்தோடனே ஒரு சைட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே காலையில் என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இருந்துச்சு, கீரை இருந்துச்சு. சரி கீரை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கீரை மசியல் ஒரு சைடு ரசம் வச்சுட்டு இருந்தேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரசம் ஆகிடுச்சு. ஒரு சைடு கீரை அப்போ தான் வெந்துட்டு இருந்துச்சு. காலைல பார்த்திங்கன்னா எப்போதுமே ஹெக்டிக்காக தான் போயிட்டுருக்கும். ஒரு ஆஃப்டர்நூன் 2:00 வரைக்கும் வேலை சரியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கீரைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அடுத்த விஷயம் நம்ம பண்ணுறது வெண்டைக்காய் தான். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு செட்டு பாத்திரம் சேர்ந்துடும். இது தேய்ச்சி முடித்தோடனே அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு. ஒரு 5-10 மினிட்ஸ் நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸிங் டைம் வேணும் இல்லையா? ஸோ அதனால அப்படியே இன்றைக்கின்னு பார்த்து நல்ல மழை வேறு. சரி அப்படியே மழையை என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே பார்த்திங்கன்னா 1 மணியாக போச்சு. சரி அப்புறம் என்னங்க லஞ்ச் பண்ணதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே சாப்பிட்றதெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த பாத்திரம்லாம் தேய்ச்சி அந்த பாத்திரம் தேய்க்கணுன்னா காலையில் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தேய்ச்சிருப்போம் பாத்திரம். அந்த பாத்திரம்லாம் காஞ்சிச்சா என்ன அப்படின்னு தெரியல. அந்த நிலமைய பார்த்துட்டு காஞ்சிடுச்சுன்னா நமக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். காலைலனா திருப்பி ஈவினிங் வரையும் வெயிட் பண்ணணும். நல்ல வேலை அன்றைக்கின்னு பார்த்து எல்லா பாத்திரமும் காஞ்சிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒழிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரம்லாம் சேர்ந்துருச்சு. சரின்னு அதையும் தேய்ச்சி போட்டு அதுக்குள்ளேயே டைம் பார்த்திங்கன்னா 2:00 ஆகிடுச்சுங்க. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே நமக்கு டயர்டாயிடும். ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறாங்களே தவிர இந்த மாதிரி வேலை அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ டேயில் என்ன தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.